சமயபுரம் மாரியம்மன் கோயில்ல கடந்த 13 நாட்கள்ல மட்டும் பக்தர்கள் 1,50,00,000 ரூபாய்க்கு மேல உண்டியல் காணிக்கை செலுத்தி இருக்கிறது தெரிய வந்திருக்கு. இது தவிர தங்கம், வெள்ளி, வெளிநாட்டு நாணயங்கள், வெளிநாட்டு பணம்னு பக்தர்கள் உண்டியல் காணிக்கை செலுத்தி இருக்காங்க. திருச்சி மாவட்டம் சமயபுரம் மாரியம்மன் கோயிலுக்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தமிழகம் மட்டும் இல்லாம இந்தியாவில இருந்து பல்வேறு பகுதிகளில் இருந்து வராங்க. இது தவிர வெளிநாடுகளில் இருந்தும் வந்து அம்மனை தரிசனம் செஞ்சுட்டு போறாங்க. இப்படி இங்க வரக்கூடிய பக்தர்கள் உண்டியல் காணிக்கை செலுத்துறது வழக்கம். பக்தர்கள் செலுத்தக்கூடிய உண்டியல் காணிக்கைய அப்பப்போ கோயில் நிர்வாகத்தினர் எண்ணி முடிச்சிருவாங்க. அந்த வகையில கடந்த 13 நாட்கள்ல மட்டுமே பக்தர்கள் செலுத்தின உண்டியல் காணிக்கை எண்ணும் பணியானது கோயில் மண்டபத்துல நடந்திருக்கு. கோயில் இணை ஆணையர் கல்யாணி அவர்களுடைய தலைமையில தான் இந்த உண்டியல் காணிக்கை எண்ணும் பணி நடந்திருக்கு. இந்த பணியில கோயில் பணியாளர்கள், வங்கி ஊழியர்கள், தன்னார்வலர்கள்னு பல பேர் கலந்துகிட்டு எண்ணும் பணியில ஈடுபட்டிருந்திருக்காங்க. காணிக்கை எண்ணும் பணி முடிவுல மொத்தமா பக்தர்கள் 1,50,91,342 ரூபாய் ரொக்க பணத்தை செலுத்தி இருக்கிறது தெரிய வந்திருக்கு. இது தவிர 2 கிலோ 852 கிராம் தங்கமும் 4 கிலோ 250 கிராம் வெள்ளியும் பக்தர்கள் உண்டியல் காணிக்கை செலுத்தி இருக்கிறது தெரிய வந்திருக்கு. இது மட்டும் இல்லாம 235 வெளிநாட்டு பணமும் 1127 வெளிநாட்டு நாணயங்களையும் பக்தர்கள் உண்டியல் காணிக்கையா செலுத்தி இருக்கிறது காணிக்கை எண்ணும் பணி முடிவுல தெரிய வந்திருக்கு. இது பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஆஸ்திரேலியாவை சேர்ந்த பெண்ணொருத்தங்க இந்தியால தன்னந்தனியா பாத யாத்திரை மேற்கொண்டுட்டு வருது பல பேரை ஆச்சரியத்துக்குள்ளாக்கி இருக்கு. மொத்தமா 6,500 கிலோமீட்டர் தூரம் இவங்க பாத யாத்திரை மேற்கொள்ள இருக்கக்கூடிய சூழல்ல இதுல 1,700 கிலோமீட்டர் தூரம் இவங்க நடந்து வந்திருக்காங்களாம். ஒடிசால தொடங்கி இப்போ ராமேஸ்வரம் வந்து ராமேஸ்வரத்துல இருந்து மதுரை நோக்கி இவங்க பயணம் மேற்கொண்டிருக்காங்க. ஆஸ்திரேலியாவை சேர்ந்தவங்க 31 வயதான ஜோடி மோரி அப்படின்றவங்க. இவங்க இசை மற்றும் யோகா ஆசிரியரா பணியாற்றிட்டு வராங்க. இந்த சூழல்ல இவங்க ஆதிசங்கரருடைய நூல்களை படிச்சு அவர் சொல்லக்கூடிய விஷயங்களை இவங்க பின்பற்றிட்டு வந்ததாகவும், இதை தொடர்ந்துதான் ஆதிசங்கரர் பிறந்த இடம், வாழ்ந்த இடத்தை இவங்க பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இந்தியாவுக்கு இவங்க வந்ததா சொல்லப்படுது. இந்தியாவுக்கு வந்து ஒடிசால இருந்து தன்னுடைய நடைபாதை பயணத்தை தொடங்கி இருக்காங்க. ஆமா, தன்னந்தனியா ஆஸ்திரேலியாவை சேர்ந்த இந்த பெண் இந்தியால பாத யாத்திரையை மேற்கொண்டுட்டு வராங்க. ஒடிசால ஆரம்பிச்சு இப்ப இவங்களுடைய பயணம் பாத்தீங்கன்னா தமிழகத்துக்கும் வந்திருக்கு. ராமேஸ்வரத்துக்கு போயிட்டு தரிசனம் செஞ்சு அதை தொடர்ந்து சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் பகுதியில இவங்க நடந்து வந்திருக்காங்க. அங்கிருந்து மதுரை போறதுக்கு இவங்க கிளம்பி போயிருந்திருக்காங்க. இப்படி 4 வழி சாலை, நெடுஞ்சாலைன்னு எல்லா சாலைகள்லயும் இவங்க ஓரமா நடைபாதை பயணத்தை மேற்கொண்டுட்டு வராங்க. ஒரு நாளைக்கு 20 ல இருந்து 40 கிலோமீட்டர் தூரத்துக்கு இவங்க நடக்கிறாங்களா. மொத்தமா 6,500 கிலோமீட்டர்